ஹாய்ங்க. டுடே ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. ஸோ பாப்பா வந்து டியூஷன் தாங்க விட போகிறேன். ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்க டியூஷன் கிளம்பிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா விட்டு தாங்க போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் சந்தை எங்கள் ஊரில். காய்கறிலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க இங்கே. போனோடனே நான் முதல்ல எடுத்தோன்னே காய்கறி வாங்கிட மாட்டேன். சுற்றியுமே ஒரு ரவுண்ட் அடிப்பேன், எங்கே காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே 10 ரூபா கூறு இருக்கும், 20 ரூபா கூறுமே இருக்குங்க. எங்களுக்கு 20 ரூபா கூறு எடுத்தோம்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் பாப்பா வரும்போது கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஏன்னு கேட்டால் 8:30 ஆச்சு. சரி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போகணுன்னு சொல்லிட்டு போய் பாப்பாவை அப்படியே வர வழியில் கொஞ்சம் தூரம் தான், ஆனால் போய் பிக்கப் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்தோன்னே காய்கறிலாம் எடுத்து வச்சுங்க. எங்கள் ஊரில் ரொம்பவே சீப்பாக தான் இருக்குது காய்கறி ரேட். பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் 20 ரூபாய்க்கு தான் அவ்வளோ கத்திரிக்காய். ஸோ தக்காளியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லா பக்கமுமே இப்போது. காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கலைங்க. பாப்பா வந்து நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்தா. ஸோ எங்களுக்கு ரைஸும் பாப்பாவுக்கு நூடுல்ஸும் வாங்கியாச்சு. ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, டேஸ்டியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் சிக்கன் ரைஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.